சாதல் பிறத்தல் இன்றி போய் அகலாமை தன் பொன்னடிக்கே என்னை பொருந்த வைத்த வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாயகனார்க்கிடமாவது நம் திருநாவலூரே. எனக்கு தாயாகியும் எனக்கு தந்தையாகியும் சாதல் பிறத்தல் இன்றி நான் இந்த மண்ணில மீண்டும் வந்து பிறந்து இரவாத வண்ணம், சாதல் பிறத்தல் இன்றி, அப்போ செத்து மறுபடியும் பிறக்கிறதுக்கு அந்த நிலைக்கு என்ன வராம செஞ்சிருக்கிறார். சாதல் பிறத்தல் இல்லாதவாறு போய் அகலாமை, தன் திருவடியை அகலாதபடி தன் பொன்னடிக்கே என்னை பொருந்த வைத்த, அவன் திருவடி கீழேயே இருக்க வச்சிருக்கிறாங்க என் பெருமான். அவன் மட்டும் அவன் திருவடி கீழே வைக்கலினா நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா? செத்து பிறப்பதற்கே தொழிலாயிருப்பேன். செத்து பிறந்து பிறந்து செத்து, இப்படியே செத்து பிறந்தும் பிறந்து செத்தும் இந்த பிறவி பெருங்கடல்ல உழன்று கொண்டே இருக்க கடவேனாகி என்னை சிவபெருமான் தன் பொன்னடியில் அகலாம வைத்து எனக்கு சாதல் பிறத்தல் இல்லாம செஞ்சா. எனக்கு தாயும் தந்தையும் அவனேதான். வேயவனார் மூங்கில இடமாக கொண்டிருக்க கூடியவன். இந்த தலம் மூங்கில இடமாக கொண்டிருப்பது. நீங்க திருநெல்வேலியில சொல்லும் பொழுதும் நீங்க அந்த தலத்தினுடைய செய்தி புராணம் பார்க்குறப்ப இந்த மூங்கில் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. அப்போ இங்கே நாவலூர்லேயும் அந்த மூங்கில் நிறைந்திருப்பதனால அந்த மூங்கில் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல பெருமான் எழுந்தில் இருக்கக்கூடிய தலம். அதனால வேயவனார் மூங்கிலை இடமாக கொண்டது நாவலூர். அந்த பெருமான் நாயகன்னா தலைவன். வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட என் தலைவனார்க்கு இடமாவது நம் திருநாவலூர். கோயிலுக்கு போய் இறைவனை பார்க்கும் பொழுது என்ன வரணுங்க நமக்கு? எனக்கு தலைவன் உள்ள இருக்கிறவன், கோயிலுக்குள்ள இருக்கிறவன் யாருங்க? எனக்கு தலைவனுங்கிற உணர்வு வரணும். எனக்கு தாய் அவன்தான், எனக்கு தந்தை அவன்தான் அப்படிங்கிற உணர்வு வரணுங்க. அதான் இந்த பாடல் சொல்லுது. வாயாடி மாமறை ஓதி ஓர் வேதியனாகி வந்து தீயாடியார் சினக்கேழரின் பின் சென்று ஓர் வேடுவனாய் வேயாடியார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட நாயாடியார்க்கிடமாவது நம் திருநாவலூரே. வாயாடி, வாய் பேசுதல். என்னங்க சரியான வாயாடி அப்படிங்கிறமே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பேசுற பேச்சு வாயாடி அப்படின்னா இலக்கணத்துல ஆகு பெயர். எதுக்கு? அவங்க சொல்ற சொல்லுக்கு ஆகு பெயர். அதனால வாயாடி. அந்த சொல்ல பொறுத்துதான் அந்த பேர். அப்ப இறைவன் சொன்ன சொல்லை இங்க நம்பியாரூரர் உணர்த்துறார். என்ன சொல்லு சொன்னாரு? என் அடியான் என் நாவலூரன் அப்படின்னார். அந்த சொல்லு இருக்குது பாருங்க, அதான் இந்த இடத்துல வாயாடி அப்படிங்கிறதுக்கு பொருள். என் பெருமான் வந்து என்னை பார்த்து சொன்னான் பாருங்க, என் அடிமை அப்படின்னு வந்து சொன்னாரு. எங்கேயாவது கிடைக்குமாங்க இந்த பேர்? எல்லா உயிர்களுமே அடிமை தான். ஆனா சிவபெருமானா எல்லாத்துக்கும் தலைவன். அந்த தலைவனே நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன பார்த்து நீ என் அடிமை, நீ என் அடிமைன்னு சொன்னான் பாருங்க, வாயாடி. அந்த பெருமான் இந்த சொல்ல சொன்ன வாய் எப்பேற்பட்ட வாய் தெரியுமா? மாமறை ஓதிய திருவாய். தூமறை பாடும் வாயார் சொற்றமிழ் பாடுக என்றார் என்று சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்துல பதிவு செய்கிறார். தூய மறைகளை பாடிய திருவாயினால் சிவபெருமான் என் அடிமைன்னு சொன்னாருங்க. வேதியனாகி வந்து எப்படி வந்தார் தெரியுமா? மான்மழுவோட ரிஷபத்திலே வந்தார் இல்லைங்க. எல்லாம் வயதான ஒரு வேதியனாய் வந்து என்ன பண்ணாரு?
தீயாடியார் தீயின் கண் நின்று ஆடுகின்ற பெருமான் பன்றியின் பின் சென்று வேடுவனாய் வில் தொழில் செய்து அம்பை கொண்டு வில்லை எய்திய அந்த பெருமான் என் இடத்துக்கு வந்து வேதியனாய் வந்து மாமரை ஓதிய தன்னுடைய திருவாயினால் வாயாடினான், என் அடிமை நீ என்றான். என்ன ஒரு பெருமை பாருங்க. எங்க சிவபெருமானே வந்தார். ஆமாங்க, அன்னைக்கு பன்றிப்பின் போன அதே சிவபெருமான் தாங்க. அப்புறம் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடக்கூடிய அந்த நாதன் சொல்றேன் பாருங்க, அவரே தாங்க வந்தாரு. அப்படியா? எப்படி வந்தாரு? அதையா வேதியனா வந்தார். வந்து என்ன சொன்னாரு? இந்நாவல் நகர் ஊரன் என் அடிமைன்னு என்னை பார்த்து சொன்னாருங்க. பெரிய ஆளுதான்பா நீயே. சிவபெருமானே வந்து உன் ஊருக்கே வந்து நீ இருக்கிற இடத்துக்கே வந்து அடிமைன்னு சொல்லியிருக்கிறாருன்னா நமக்கும் அப்படிதாங்க சொல்றாரு. தேவாரத்தின் வாயிலா சொல்றாரு, குருநாதர் வாயிலா சொல்றாரு, நம்ம வீட்டில் கணவன் வாயிலா இல்லை மனைவி வாயிலா, தாய் வாயிலா, தந்தை வாயிலா, குழந்தை வாயிலா, எப்படி வேணாலும் சிவபெருமான் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு இன்னும் உணர்வதற்கு நேரம் பக்குவம் வரல. படமாடு அப்புறம் இல்லை சொன்னார், பின் சென்று வேடுவனாய் வேயாடியார் வெண்ணை நல்லூர் வைத்தனை ஆளும் கொண்ட நாய் ஆடியார். இந்த வார்த்தை நாய் நா கூட்டல் ஆடியார் அப்படின்னு பிரிக்கணும். நா அப்படின்னா தலைமை அப்படின்னு அர்த்தம். தலைமையை ஆள்பவர். அது என்னங்க தலைமை ஆள்பவர்? எல்லா உலகங்களுக்கும் தலைவர் இருப்பாங்க இல்லையா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், ஆட்சி தலைவர் இருக்கிறாரா இல்லையா? மாவட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறார். அப்புறம் நீங்க போனீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு இருக்கிறார். அப்புறம் ஒரு நாட்டுக்கு தலைவர் இருக்கிறார், குடியரசு தலைவர். அமெரிக்க போனீங்கன்னா அந்த நாட்டுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்படின்னு இந்த பூமியில இந்த பூமியிலேயே இந்த நிலப்பரப்புக்கு ஒரு தலைவர் இருக்கிறார்னா, இந்த உலகத்துக்கு ஒரு தலைவர், அண்டத்துக்கு ஒரு தலைவர், இப்படின்னு பல ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் தாங்க சிவபெருமான். இதை நாம் உணரணும். நாய் ஆடியார் அப்படின்னா தலைமை பண்பு. அப்படின்னா தலைமை பண்பு. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, நாயகன் நாயகி அப்படின்னு சொல்றமா இல்லைங்க ஒரு படத்துக்கு. ஏங்க இவர் யார் தெரியுமா? இவர் தாங்க கதாநாயகன். மற்றவங்கெல்லாம் சும்மா, ஆனா இவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோ சொல்றமா இல்லையா? ஹீரோ. சரி, இந்த படம் பார்க்கலாமா? ஹீரோ யாருங்க, ஹீரோயின் யாருங்க அப்படின்னு பார்த்து அப்புறம் தான் படத்துக்கு பார்க்கவே முடிவு பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த கதைக்கு ஒரு தலைமை பண்பு கதாநாயகன். நாயகன் அப்படின்னா நானா தலைமை பண்பு. இப்ப எல்லா அண்டங்களுக்குரிய தலைவர்களுக்கெல்லாம் அந்த தலைவர்களை எல்லாம் ஆளக்கூடிய தலைமை பண்பு என்பது சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் உண்டு. நாய் ஆடியார்க்கிடம் ஆடியார்க்கிடம் ஆவது நம் திருநாவலூர். படமாடு பாம்பனையானுக்கும் பாவை நல்லால் தனக்கும் வடமாடு மால்விடை ஏற்றுக்கும் பாகனாய் வந்து ஒரு நாள் இடமாடியார் வெண்ணை நல்லூர் வைத்தனை ஆளும் கொண்ட நடம் ஆடியார்க்கிடமாவது நம் திருநாவலூரே. 3 பேர் சொல்றாரு. படமாடு பாம்பனையான், படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பை படுக்கையா உடையவன். பாவை நல்லால் உமை, வடமாடு மால்விடை ஏற்றுக்கும் மணிவடம் அசையும் ஆண் ஏறு. 3 பேருக்கும் பாகனாய் வந்து. இப்ப பாகத்தை உடையவன் அப்படின்னு ஒரு பொருள், பாகன்னா நடத்துபவன் ஒரு பொருள். 2 பொருள் உண்டு. தேர்ப்பாகன் யானை பாகன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யானையை பாகமா வச்சிருக்கிற அர்த்தமா? இல்லைங்க, நடத்துபவன். தேரை ஓட்டுபவனுக்கு என்ன பேரு? தேர்ப்பாகன். யானையை செலுத்துபவனுக்கு. அப்போ உமையம்மையை ஒரு பாகமாக உடையவன், அப்புறம் மால்விடையை செலுத்துபவன் பாகன், படமாடு பாம்பனையானை நடத்துபவன். திருமால் செய்யறாரே, அவரா செய்யறார் இல்லைங்க,
தலைவர் மேல இருந்து என்ன உத்தரவு போடுறாரோ அதைத்தான் செய்ய முடியும். இல்லைங்க நான் போய் 1 கோடி ரூபா உண்டியில போட்டா அவர் என்ன பண்ணிடுவாரு, 1 கோடி ரூபா போட்டியப்பா உன் தலையெழுத்தை மாத்திடுறீங்க வா, சிவபெருமான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது மாத்த போறாரா என்னங்க? ஏயா நீ வேற, நீ 1 கோடி போட்டா என்ன, 9 கோடி போட்டா என்ன, எனக்கு என்ன உத்தரவோ ஜீவோ என்னவோ அதைத்தாயா நான் செய்ய முடியும். இதை தெரியாம வந்து என்ன படுத்துறீங்களேன்னு அவர் நினைப்பார். நாம தெரியாம என்ன பண்றான், என்னங்க உத்தரவோ அதுதான் செயல்படுத்த முடியும். அப்ப சிவபெருமானுங்கிற தலைவர் என்ன கொடுத்திருக்கிறாரு அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அப்ப செலுத்துபவன் சிவபெருமான். நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பணியிடத்துக்கு போனோம்னா நீ என்னென்ன வேலை செய்யணும்னு ஒரு பேப்பர்ல அடிச்சு வச்சிருப்பாங்க, ஷீட்டுக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சிருக்கணும். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பணி என்ன, இதெல்லாம் உங்க பணி, இதெல்லாம் உங்க பொறுப்பு, இதெல்லாம் குறைஞ்சதுன்னா நீங்க தான் பொறுப்பு, இதெல்லாம் பண்ணணும், இதுல ஏதாவது குறைஞ்சதுன்னா அது உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த மாதிரி சிவபெருமான் எல்லா அண்டங்கள்ல இருக்கிற தலைவர்களுக்கும் பொறுப்பும் அதிகாரமும் கொடுத்து வச்சிருக்கிறார். அவங்க அந்த பொறுப்புல அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் பணி செய்ய முடியும். அதான் பாகன்னா செலுத்துபவன் நடத்துபவன். ஆனா உமையம்மையை தன் உடலில் ஒரு பாகமாக கொண்டிருப்பவன் அப்பேற்பட்ட இறைவன். ஒரு நாள், அந்த ஒரு நாளுங்கிறது ஒப்பற்ற நாள். இது தெரியுமா, வெட்டிங் டே. நாமெல்லாம் வெட்டிங் டே கொண்டாடுறோம்ல, நாமெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அதனால கொண்டாடுறோம். ஆனா கல்யாணம் ஆகாமையே நம்பியார் கொண்டாடுறார். ஏங்க அந்த நாளுங்க என் திருமண நாள், திருமணம் நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள் சிவபெருமான் வந்து என்ன காப்பாத்தினாருங்க. நம்ம எல்லாம் காப்பாத்தினாரா என்னங்க? நமக்கு இதுதான் சிவபெருமான் நிர்ணயிச்சிருக்கிறார். அதனால அவருக்கு அவர் மயக்கத்துக்கு போகாம தடுத்தாரு. நமக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு, நாம கேட்டதுனால கொடுத்துருக்கிறார் இல்லையா? திருமணம் ஆகாதவங்களை போய் கேட்டா எப்பங்க, ஒரு கல்யாணம் ஆனா பரவாயில்ல, கல்யாணம் ஆன வாட்டி கேட்டா அடையாங்க இயல்பா நம்ம எப்படி இருக்குங்க அப்படிதான், ஏன் கேட்டா நான் கம்முன்னு அப்படியே இருந்திருக்கலாம். அப்படி கிடையாது. வாழ்க்கை என்பது நம்ம இல்லறம் தான் நம்முடைய வாழ்வை முழுமை பெற செய்யும். நம்முடைய பெரியவங்களுடைய வாக்கு. யார் யார் என்னென்ன வினைப்பயனோ எதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு உரிய வாழ்க்கை, அவரோட சுற்றம், இதெல்லாம் இறைவன் தருகிறான். அதெல்லாம் அவனுடைய அருள். எதன் அடிப்படையில், நாம சேர்த்த வினை அடிப்படையில். அவ்வளவுதான் நம்மளுடைய நிலை. ஆனா இவருக்கு அப்படி இல்லை. அந்த திருமண நாள் அன்று இடமாடியார் என்னிடம் வந்து என்னை ஆட்கொண்டவன். இடம் என்னிடம்னு அர்த்தம். வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நடம் ஆடியார். நடனம் ஆடக்கூடிய அந்த பெருமானுக்கு இடமாவது நம் திருநாவலூரை. மிடுக்கொண்டொன்று மிடுக்கு உண்டு என்று ஓடி ஓர் வெற்பு எடுத்தான் வழியை நெறித்தார். அடக்கம் கொண்டு ஆவணம் காட்டினல் வெண்ணையூர் ஆளும் கொண்டார். தடுக்க ஒண்ணாததோர் வெள்ளத்தினை உரித்திட்டு உமையை நடுக்கம் கண்டார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. மிடுக்குண்டு அப்படின்னா தனக்கே எல்லா வலிமையும் உண்டு அப்படின்னு நினைச்சான் ராவணன். அப்படி நினைக்கிறது தப்பாங்க அப்படின்னா, ஆமா எனக்கு வலிமை இருக்குதுன்னு நினைக்கிறது தப்பு இல்ல, எனக்கு தான் வலிமை இருக்குதுன்னு நினைக்கிறது தப்பு. என்னாலையும் முடியுங்க அப்படிங்கிறது வேற, என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வேற. என்னால மட்டும்தான் முடியும்னு சொன்னா அதுக்கு பேரு செருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் முடியும், இல்ல இல்ல என்னாலதான் முடியும் அப்படின்னு நின்னா ராவணன். ஏன் 10 தலை 20 தோல் கைலாயத்தை நான் பெயர்த்து எடுக்கின்றேன் என்று மெதுவாலாம் போகலையாம். இப்ப பாரு, அடுத்த நிமிஷம் இந்த மலையை பேர்த்தாண்ட வச்சுட்டு தேர் போதா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி விரைந்து ஓடி வெற்பு எடுத்தான், பெயர்த்தெடுத்தான். அவன் செருக்காக கருதியதுக்கு காரணம் அவன் வலிமை.
இந்த வலிமையை வச்சுதானே நீ செருக்கு கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ராவணனுடைய அறிவில் இருந்த குற்றத்தை சிவபெருமான் நெறித்தார். அவன் வலிமையை நெறித்தார், அவன் அறிவில் இருந்த செருக்கை ஒழித்தார். அடக்கம் கொண்டு வலியை நெறித்தார். அடக்கம்னா அழித்தல். அவனுடைய செருக்கை அழித்தார் சிவபெருமான். ராவணனை ஊன்றினார் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவன் செருக்கை அழித்தார், உணருமாறு செய்தார். எதை அவன் வலிமைன்னு கருதுனானோ அந்த 10 தோல் 20 தோள்களும் 10 தலையும் இப்ப ஒண்ணுக்குமே பயன்படாத நிலையில அடைஞ்சது. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. அதை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த தோள்களால் நான் மலையை பெயர்த்தெடுப்பேன்னு செருக்கில் இருந்தவன் சிவபெருமான் ஊன்றிய உடனே இதெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அறிவில் உணர்ந்தான். அதன் பிறகு என்னைக்காவது மறுபடியும் சொல்லுவானா, அடலையாங்க சிவபெருமானுக்கு முன்ன 10 தலையா இருந்தானா 100 தலையா இருந்தானா? சிவபெருமான் நினைச்சா அத்திப்பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவார். அப்ப அவனை நினைக்கிறப்போ நாம என்னங்க, ஒண்ணுமே இல்லைங்க, அடையாங்க, எல்லாம் சிவபெருமான் செய்யறது. அதாங்க அடக்கம் கொண்டு. ஆவணம் காட்டி நல் வெண்ணெய் நல்லூர். இந்த இடத்துல மூல ஆவணம் வெண்ணெய் நல்லூர்ல காட்டினது என்ன ஆவணம்? எல்லா பாட்டிலையும் ஆளும் கொண்டார் ஆளும் கொண்டார்னாரு. 10வது பாட்டில் சொல்றாரு, எப்படி தெரியுமா என்னை ஆளும் கொண்டார்? ஆவணம் காட்டி. அதுக்கு முன்ன ஒன்று கொண்டாந்தாரு, அதை நான் பிடிச்சி கிழிச்சி எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆவணம் கொண்டாந்தாருங்க. அது என்ன ஆவணம் தெரியுமா? மூல ஆவணம் கொண்டு நல் வெண்ணெய் நல்லூர். ஏன்? அந்த வெண்ணெய் நல்லூர்ல நடுவு நிலை தவறாம நீதி சொல்வார்களாம். அதனால நல்வெண்ணெய் நல்லூரில் வைத்து ஆவணம் கொண்டு என்னை அடிமையாக கொண்டார். தடுக்க ஒண்ணாததோர் வேளத்தினை உரித்திட்டு. வலிமை யாராலையும் தடுக்க முடியாத வேளம் யானை. அவ்வளவு மதம் பிடிச்ச அந்த யானையினுடைய தோலை உரித்திட்டு அதை கண்ட உமையம்மையை நடுக்கம். உமையம்மை பார்த்து நடுங்கி போனாங்களாம். உமையம்மையை அச்சம் கொள்ள வைத்தார். அப்பெருமானுக்கிடமாவது நம் திருநாவலூர். நிறைவா திருக்கடைக்காப்பு முறையில ஞானசம்பந்தர் மாதிரி 11வது பாட்டு சொல்றார். இந்த பதிகத்தை காதலித்தும் கற்றும் கேட்பவர்களுக்கு கற்று அரும் அப்படிங்கிறார். நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர். முதல்ல இந்த ஊர் யாரு தெரியுமா? உங்க ஊர் எந்த ஊருங்க? ஏன் ஊர்லாம் இல்லைங்க, சிவபெருமானுக்கு தான் முத ஊரு. ஏன்? அங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. இங்க இருக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாதிரி கிடையாது. இங்க இருக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நாம போய் பதிவு செஞ்சு நேற்று ஊரில் ஒருத்தர் பேர்ல இருக்கோம், இன்னைக்கு என் பேர்ல இருக்கும், நாளைக்கு இன்னொரு பேர்ல இருக்கும். ஆனா சிவபெருமான் ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்கிறார். அதுல எல்லாமே யாருது? ஆமா, எந்த வரையறையும் கிடையாது. எல்லா ஊரும் சிவபெருமானுக்கு ஊரு. எந்த சர்வேவும் எதுவும் எடுக்கலாம் தேவையில்லைங்க. எல்லையே இல்லாத எல்லா பகுதி எல்லாமே யாருக்கு சொந்த ஊரு? நாதனுக்கு ஊர். நாம வாழ்ற இந்த மண் யாருக்கு சொந்தமானது? சிவபெருமானுக்கு சொந்தமானது. அப்புறம் நமக்கு ஊர், அவன் சொந்த ஊர்ல நமக்கு இடம் கொடுத்துருக்கிறான். இப்பெல்லாம் நிறைய நாள் இருக்கணும்னா ஒரு 90 வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. நீண்ட நாட்கள் வங்கி முதலியவையெல்லாம் ஒரு வாடகை கட்டத்தில் இயங்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு நீண்ட நாள் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு ஒப்பந்தம். சிவபெருமான் சரி இத்தனை வருஷம் நீ இருந்துட்டு வந்து சேரு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிற ஊரு இந்த ஊர் இல்லையா? அதை நினைக்கணும். நமக்கு ஊர், நாதனுக்கு ஊர், நமக்கு ஊர். சிவபெருமானுடைய ஊர் தான் நம்ம ஊர். நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும் ஊர். நரசிங்க முனையர் என்ற அரசர் சிவபெருமானை பற்றுக்கோடாக நினைந்து நாளும் அவனுக்கு பணி செய்யும் ஊர். அப்படி வந்த பொழுதுதான் நம்பியார் ஒரு குழந்தையா இருந்து தேர் ஊற்றுவதை பார்த்தாரு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டார் அரண்மனைக்கு. அப்போ ஒரு அரசன் முதலில் இறைவனுக்கு ஆதரித்து ஆட்சி செய்ய வேண்டும்.
ஒரு நாட்டை ஆள்பவர் நாள்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அணி நாவலூர், அணினா அழகு, அழகு மிகுந்த நாவலூர் என்று ஓதவல்ல தக்க வன்தொண்டன், ஓத நல் தக்க வன்தொண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ். இந்த வன்தொண்டன் ஆரூரன் உரைத்த அணி நாவலூர் என்று ஓத உரைத்த இந்த தமிழை காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம் வினை கட்டு அருமே. சாமி 2 கட்டு கட்டியிருக்கிறார். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால், சாதாரண கயிறு கிடையாது, அரும் கயிற்றால் கட்டி. அது எதுங்க? அவருக்கு என்ன ஆசையா நம்மளை கட்டணும்னு இல்லை, நாம தான் கயிறையும் கொடுத்துருக்கிறோம், அதனால அவர் கட்டிருக்கிறார். வினை அப்படின்னு நாம சேர்த்து வச்சிருக்கிறோம்ல, அதை தான் கட்டி அனுப்பிச்சிருக்கிறார். கயிறு இல்லைன்னா அவர் கட்டியிருக்க மாட்டார்ல. வினை என்பதை நாம சேர்த்து வைக்காம இருந்திருந்தா அவர் கட்ட வேண்டியதில்லை. அப்ப நமக்கு வினைங்கிற கட்டு இருக்குது. அந்த கட்டு அற வேண்டும் என்றார். அரும் பண்பு எப்போ? கற்று கேட்பவர். அப்ப கற்பதற்கும் கேட்பதற்கும் முன்னால ஒரு வார்த்தை சொன்னாரு, காதலித்தும் கற்றும் கேட்டும். அவ முதல்ல என்ன வேணுங்க? அன்பு வேணும். சிவபெருமான பாடுறதுக்கு என்ன வேணும்? முதல்ல அன்பு. அந்த அன்போட கற்று, அது என்னங்க கற்று அப்படின்னா, இந்த இடத்துல கற்று என்பதற்கு பண்ணோட பாட கத்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. சொல்லப்பட்ட பாடலில் உள்ள பொருளை இனிது உணர்ந்து கேட்கணும். ஆவணம் கொண்ட என்னை ஆளும் கொண்டார் அப்படின்னு பாடுறப்போ, ஆவணமா? அடடா, சிவபெருமான் நம்பி ஆரூரருக்காக கொண்டாந்தார், எவ்வளவு கருணை பாருங்க அப்படின்னு ஒவ்வொன்னையும் நாம் அந்த பொருள் இனிது உணர்ந்து அன்பு மாத்திரையினால் கேட்டால் நம்ம கட்டியிருக்கக்கூடிய வினை கட்டு அரும். இந்த பதிகம் அத்தகைய பண்புடையது என்று நம்பி ஆரூரர் நிறைவு செய்கின்றார். மூல ஆவணத்தை மறைவாக வைத்திருந்து அதை சரியான இடத்துல அதை காட்டி அடிமையாக கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். அந்த கருணை திறத்தை இந்த பதிகம் முழுக்க நம்பி ஆரூரர் அருளி செய்திருக்கிறார் என்று அளவில் இந்த பதிக விரிவுரையை நிறைவு செய்து, அடுத்து மார்ச் மாத பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம். திருப்புகழூர்.